அன்புள்ளம் கொண்ட எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்று நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக பார்ப்போம் வாருங்கள். இன்று உலக தாய்மொழிகள் தினம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெண்கள் உயிருக்கு நேர் என்ற தேன் சுவை சொட்டும் பாவேர்கர் பாரதிதாசனின் அவர்களின் வரிகளுக்கு ஏற்ப நம் உயிர்மூச்சுக்கு இணையான தாய்மொழியாம் தமிழ்மொழியை போற்றிக் கொண்டாடிடும் உலக தாய்மொழிகள் தினம் இன்று. ஏனைய மொழிகளுக்கெல்லாம் முன்னோடியாக தமிழ் இனத்தின் நாகரீகமாக ஏராளமான இலக்கணங்களையும் இலக்கியங்களையும் உள்ளடக்கிய உலகின் தொன்மையான மொழியாக போற்றப்படும் நம் தமிழ்மொழியை பேணிக் காத்திட நாம் அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம். தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது தமிழர்களின் பொறுப்பு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் வரிகளை பாடலாக்கியவர்களுக்கு நன்றி. தமிழை செழிப்போடு வாழ வைக்க வேண்டியது தமிழர்களின் பொறுப்பு. தமிழை காத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். உலக தாய்மொழி தினத்தில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். விதிகளை மீறி வீடு கட்டினார்களா? உடனே விசாரணையை தொடங்குங்கள். ஹைகோர்ட் உத்தரவு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் துணை முதல்வர் உதயநிதி, மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல், தவேகா தலைவர் விஜய் உள்ளிட்டோர் அரசு விதிமுறைகளை மீறி வீடு கட்டி உள்ளனரா என்பதை விசாரிக்க ஹைகோர்ட் கெடு வைத்துள்ளது என நாளிதழ்களிலும் ஊடகங்களிலும் செய்திகள் வெளியாகியுள்ளன. திருச்சியில் இன்று நடைபெறுகிறது நாம் தமிழர் கட்சி மாநாடு. திருச்சியில் இன்று பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற பெயரில் நாம் தமிழர் கட்சியின் மாநாடு நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 234 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகம் செய்கிறார் நாதகா ஒருங்கிணைப்பாளர் சீமான். நிதி குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு, மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சியின் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் விவாதத்தில் கல்வி, சுகாதாரத்திற்கான நிதி கடுமையாக குறைக்கப்பட்டதற்கும் பற்றாக்குறை அதிகரித்திருப்பதற்கும் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் எதிர்ப்பு. மெரினாவில் ரோப்கார் திட்டம் தனியார் லாபத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நிதி ஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தல் என ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பேருந்து மூலம் மதுபாட்டில்கள் கடத்தல். புதுச்சேரியிலிருந்து பயணிகளுடன் வந்த ஆம்னி பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட மதுபாட்டில்கள் கடத்தல். பயணிகள் வாகனம் என்ற பெயரில் புதுச்சேரி மதுபானங்கள் ஆம்னி பேருந்துகள் மூலம் கடத்தப்படும் சம்பவங்கள் அதிகரிப்பு என ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன. ட்ரம்பின் உலகளாவிய வரிகள் சட்டவிரோதமானது. அமெரிக்கா உயர்நீதிமன்றம் விமர்சனம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவசரகால அதிகார சட்டத்தின் கீழ் விதித்த உலகளாவிய பரஸ்பர வரி விதிப்பை ரத்து செய்தது அந்நாட்டு உச்சநீதிமன்றம். அதிபர் ட்ரம்பின் உலகளாவிய வரிகள் சட்டவிரோதமானது எனவும் நீதிமன்றம் காட்டமாக விமர்சனம். வரி விதிப்பில் எவ்வித மாற்றமும் இல்லை, ட்ரம்ப் கருத்து. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இந்தியாதான் நமக்கு வரி செலுத்தும், அமெரிக்கா வரி செலுத்தாது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்த சேனலில் வெளியிடப்படும் தகவல்கள் அனைத்தும் பொதுவெளியில் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்கள் மற்றும் செய்தி ஊடகங்களில் வெளியாகிய தகவல்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை. இந்த செய்தி தொகுப்பை உருவாக்க பல மணி நேர உழைப்பு தேவைப்படுகிறது. எனவே உங்கள் ஆதரவை தாருங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற தமிழகத்தின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஹர்ஷா ராக்கர் எவ்ரிதிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.